உங்கள் உடலின் ஆற்றல் மையங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன? தனிப்பட்ட தகவல் மையங்கள். உடலின் ஒவ்வொரு ஆற்றல் மையமும் தகவல்களின் தனித்துவமான மையமாக செயல்படுகிறது. அவை ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான நனவை உள்ளடக்கிய குறிப்பிட்ட ஆற்றல்களை கொண்டுள்ளன, ஒளி அதிர்வெண்களை வெளியிடுகின்றன மற்றும் குறிப்பிட்ட செய்திகளை கொண்டுள்ளன. இந்த ஒன்றோடொன்று இணைந்திருப்பது நமது சுற்றுப்புறங்களை நாம் எவ்வாறு உணர்கிறோம் மற்றும் எதிர்வினையாற்றுகிறோம் என்பதை பாதிக்கிறது. மனதின் செயல்படுத்தல் மற்றும் கருத்து. செயல்படுத்தல் செயல்முறை. ஆற்றல் இந்த மையங்களை நனவான சிந்தனை அல்லது நோக்கம் மூலம் செயல்படுத்தும்போது அது உடலுக்குள் உயிர்வேதியியல் மற்றும் உடலியல் மாற்றங்களின் வரிசையை தூண்டுகிறது. ஒவ்வொரு ஆற்றல் மையத்திற்கும் அதன் சொந்த தனிப்பட்ட சுரப்பிகள், தனித்துவமான ஹார்மோன்கள் மற்றும் தொடர்புடைய வேதியியல் உள்ளன. அவை மையத்தின் குறிப்பிட்ட செயல்பாடுகளின் அடிப்படையில் பல்வேறு விளைவுகளை உருவாக்க இணைந்து செயல்படுகின்றன. அதன் சொந்த மனம். ஆற்றல் மையங்கள் மினி மூளைகளாக செயல்படுகின்றன, ஒவ்வொன்றும் அதன் சொந்த மனம் அல்லது நனவை கொண்டுள்ளன. இதன் பொருள் இந்த மையங்களை செயல்படுத்துவது உடல் நிலைகளை மட்டுமல்ல, மன மற்றும் உணர்ச்சி நிலைகளையும் மாற்றுகிறது. இந்த மையங்களை செயல்படுத்துவதற்கு ஒரு உத்தரவு அல்லது நோக்கத்துடன் கூடிய ஆற்றல் அவசியம். இது ஒவ்வொரு ஆற்றல் மட்டத்திலும் ஒரு செயல்பாட்டு மனதின் தோற்றத்திற்கு வழிவகுக்கிறது. முதல் ஆற்றல் மையம். இனப்பெருக்க செயல்பாடுகள். முதல் ஆற்றல் மையம் இனப்பெருக்க சுரப்பிகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் உடலை பாலியல் செயல்பாடு மற்றும் நெருக்கத்துடன் தொடர்புடைய உணர்ச்சி நிலைகளுக்கு தயார்படுத்தும் ஆற்றலால் நிரப்புகிறது. இந்த மையம் செயல்படுத்தப்படும்போது ஹார்மோன்கள் மற்றும் இரசாயனங்கள் வெளியிடப்படுகின்றன. இதன் விளைவாக அதிகரித்த பாலியல் தூண்டுதல் போன்ற உடலியல் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. மூளையில் உள்ள மனதுக்கும் இந்த மையத்தில் உள்ள மினி மூளைக்கும் இடையிலான தொடர்பு ஒரு சக்திவாய்ந்த ஆற்றல் இயக்கத்தை உருவாக்குகிறது. இரண்டாவது ஆற்றல் மையம் குடல். குடல் உள்ளுணர்வுகள் பெரும்பாலும் இரண்டாவது மூளை என்று குறிப்பிடப்படுகிறது. இரண்டாவது ஆற்றல் மையம் நியூரான்கள் மற்றும் நரம்பியல் இணைப்புகளால் அடர்த்தியானது. குறிப்பிடத்தக்க வகையில் உணர்வு நல்ல ஹார்மோன் செரோடோனின் சுமார் 95 விழுக்காடு குடலில் அமைந்துள்ளது. உணர்ச்சி ஒழுங்குமுறை மற்றும் உள்ளுணர்வு முடிவெடுப்பதில் அதன் பங்கை வலியுறுத்துகிறது. இந்த மையம் செயல்படுத்தப்படும்போது இது தனிநபர்கள் தங்கள் குடலை நம்ப உதவுகிறது. உள்ளுணர்வு உணர்வுகள் பெரும்பாலும் பகுப்பாய்வு சிந்தனையை தவிர்க்கக்கூடிய ஒரு செயல்முறை, இதனால் உள்ளுணர்வு செயல்கள் மற்றும் உணர்ச்சிபூர்வமான பதில்களுக்கு வழிவகுக்கும். இதய ஆற்றல் மையம். இதயத்துடன் வழிநடத்துதல். இதய ஆற்றல் மையம் பச்சாதாபம், கருணை மற்றும் உணர்ச்சி நல்வாழ்வுடன் தொடர்புடையது. இந்த மையம் அதன் தனித்துவமான அதிர்வெண்ணையும் கொண்டுள்ளது மற்றும் நாம் மற்றவர்களுடன் உணர்ச்சி ரீதியாக எவ்வாறு இணைகிறோம் என்பதை பாதிக்கிறது. இதயத்துடன் வழிநடத்துவதன் மூலம் இரக்கம், நன்றியுணர்வு மற்றும் நம்பிக்கை போன்ற உணர்வுகளை வளர்க்க முனைகிறோம். இந்த மையம் தொடர்புடைய உறுப்புகள் மற்றும் திசுக்களுக்கு வழிமுறைகளை அனுப்புகிறது. இதன் விளைவாக அன்பான ஆற்றல் வெளியேற்றப்படுகிறது. செயல்படுத்தப்படும்போது அது உலகத்துடனான நமது தொடர்புகளை வடிவமைக்கிறது மற்றும் அன்பு மற்றும் இணைப்புக்கான நமது திறனை மேம்படுத்துகிறது. முழுமையான தொடர்பு. இந்த ஆற்றல் மையங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து செயல்படுகின்றன, நமது மன மற்றும் உடல் நிலைகள் இரண்டையும் பாதிக்கின்றன. சில செயல்பாடுகள் மையங்களுக்கு இடையில் ஒன்றுடன் ஒன்று இணைந்தாலும் ஒவ்வொன்றும் நமது ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கு பங்களிக்கும் தனித்துவமான பாத்திரங்களை கொண்டுள்ளன. இந்த மையங்களை புரிந்துகொள்வது உணர்ச்சி, மன மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்காக நமது உடலின் ஆற்றலை பயன்படுத்த உதவும்.